உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த நாள் நிகழ்ச்சியில் இன்றைய பஞ்சாங்கம். 23/11/2015 கார்த்திகை மாதம் 7ஆம் தேதி திங்கட்கிழமை. துவாதசி திதி பகல் 10:45 வரை, பின்பு திரியோதசி திதி. ரேவதி நட்சத்திரமானது பகல் 10:23 வரை, பின்பு அஸ்வினி நட்சத்திரம். நாள் முழுவதும் சித்த யோகம். ராகு காலம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. யமகண்டம் பகல் 10:30 முதல் 12 மணி வரை. இன்றைய சுப உரைகள் மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை, பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் 8 மணி வரை, இரவு 10 மணி முதல் 11 மணி வரை. இன்று பிரதோஷம். சிவ வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, வீண் பழிச்சொல்லுக்கு செவி சாய்க்காமல் எதிலும் தைரியத்தோடு செயல்படக்கூடிய இயல்பு கொண்ட உங்களுக்கு 12-1 ஆகிய ஸ்தானங்களில் சந்திரன் சஞ்சரிப்பதாலும் 6ஆம் வீட்டில் செவ்வாய் சஞ்சரிப்பதாலும் எதையும் எதிர்கொண்டு ஏற்ற மிகுந்த பலன்களை அடைவீர்கள். குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவானது நன்றாக இருக்கும். உத்தியோகத்திருப்பவர்களுக்கு மேல் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பானது சிறப்பாக அமையப்பெற்று அதன் மூலமாக மன மகிழ்ச்சியானது ஏற்படும். ரிஷப ராசி நேயர்களே, சாமர்த்தியமாக செயல்பட்டு சமுதாயத்தில் பல உயர் பதவிகளை வகிக்கக்கூடிய உங்களுக்கு 5ஆம் வீட்டில் செவ்வாய் சுக்கிரனும் சமசப்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் சூரியன் புதனும் சஞ்சரிப்பதால் உடன் இருப்பவர்களுடைய ஆதரவானது மிக மிக நன்றாக இருக்கும். தொழிலில் லாபங்கள் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பும் வேலையாட்களுடைய ஒத்துழைப்பானது நன்றாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது. மிதுன ராசி நேயர்களே, சிறந்த அறிவாற்றலால் பல்வேறு சாதனைகளை புரியும் உங்களுக்கு இன்றைய நாளில் 10-11 ஆகிய ஸ்தானங்களில் சந்திரனானவர் அமையப்பெற்று 6ஆம் வீட்டில் சூரியனும் சனியும் சஞ்சரிப்பதால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். உடன் இருப்பவர்களுடைய ஆதரவானது மிக மிக நன்றாக இருக்கக்கூடிய அமைப்பும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேல் அதிகாரிகளுடைய ஆதரவானது சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்புகள், அது மட்டும் இல்லாமல் நல்ல பதவி ஒன்று உங்களை தேடி வருவதற்கான சூழ்நிலையும் இன்றைய நாளில் உள்ளது. கடக ராசி நேயர்களே, உயர்ந்த லட்சியத்துடன் செயல்பட்டு பல்வேறு வெற்றிகளை பெறும் உங்களுக்கு இன்றைய நாளில் பஞ்சமஸ்தானமான 5ஆம் வீட்டில் சூரியனும் 9-10 ஆகிய ஸ்தானங்களில் சந்திரனும் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். தொழிலில் லாபங்கள் இருக்கும். இருந்த மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் முழுமையாக குறைந்து அனுகூலமான பலன்கள் ஏற்படும். பிள்ளைகளால் அனுகூலங்கள் இருக்கும். உத்தியோகத்திருப்பவர்களுக்கு இருந்த வீண் பழிச்சொல்கள் எல்லாம் முழுமையாக விலகி மன நிம்மதியானது உண்டாகும். சிம்ம ராசி நேயர்களே, சூதுவாது இல்லாமல் எதிலும் வெளிப்படையாக செயல்படும் உங்களுக்கு இன்றைய நாளில் 8இல் சஞ்சரிக்கக்கூடிய சந்திரன் இன்று காலை 10:30க்கு பிறகு 9ஆம் வீட்டில் சஞ்சரிக்க உள்ளார். 4ஆம் வீட்டில் சூரியன் சஞ்சரிப்பதால் அலைச்சல்கள் அதிகப்படியாக இருந்தாலும் மதியத்திற்கு பிறகு படிப்படியாக குழப்பங்கள் குறைந்து மன நிம்மதியானது உண்டாகும். தொழிலில் நிலவிய நெருக்கடிகள் படிப்படியாக குறைந்து அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு, அது மட்டும் இல்லாமல் உத்தியோக ரீதியாக மேன்மைகளை அடையக்கூடிய வாய்ப்பானது இன்றைய நாளில் உள்ளது. கன்னி ராசி நேயர்களே, கற்றதை மற்றவர்களுக்கு போதிக்கும் பண்பு கொண்ட உங்களுக்கு இன்றைய நாளில் 10:30 மணிக்கு பிறகு 8ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிக்க உள்ளதால் இன்று சந்திராசிரமமானது உங்களுக்கு இருக்கிறது. இதனால் தேவையில்லாத குழப்பங்கள் இருக்கும் என்றாலும் ஜென்ம ராசியில் சுக்கிரன் 3இல் சூரியன் சஞ்சரிப்பதால் நிதானத்தோடு செயல்பட்டால் சாதகமான பலன்களை அடையலாம். தொழிலில் சற்று நிதானமாக இருப்பது, புதிய முயற்சிகளை தற்காலிகமாக தள்ளி போடுவது மிக மிக நல்லது. நெருங்கியவர்களை அனுசரித்து செல்வதும் மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பதும் உத்தமம்.